வணக்கம், திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 8.4ல ஃபோர்த் சம் சாமி. a ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க மற்றும் b ஈக்குவல் டு எனில் a வெக்டர் பிளஸ் b வெக்டர் மற்றும் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் ஆகியவற்றிற்கு தனித்தனியாக செங்குத்தாக உள்ள வெக்டர்களை காண்க. தனித்தனியாக அப்படின்னு சொன்னால் இப்போ ஏவும் பியும் அந்த தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர்களை காண்கன்னு சொன்னால் ஃபார்முலா நமக்கு a கிராஸ் b பை மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. இப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அலகு வெக்டர், தேவையான அலகு வெக்டர் அல்லது ஆகியவற்றிற்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர், செங்குத்தாக உள்ள புள்ளி வைக்க வேணாம், அலகு வெக்டர் ஈக்குவல் டு போட்டோன்னா சம் பண்ணோம் பை யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், a ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கொடுத்துறாங்க. அப்போ a ப்ளஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் பி. ஓகே சாமி, ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டைம் ரெண்டு தான் கிராஸ் பண்ண போகிறோம். பை மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் பி. ஏன் இந்த ப்ராக்கெட் போட சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பெருக்கிறதுக்கு ப்ளஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு யார் செய்வீங்கன்னா பெருக்கல் போயிடுவீங்க. அதனால தான் என்ன சொன்னோம், இது ரெண்டுமே தனி இதுவு, அதனால் இதுக்கு நீங்கள் ப்ராக்கெட் போடுங்கன்னு சொல்கிறது. இப்போது எனக்கு கிராஸ் தேவை, எது a ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் நான் கிராஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, a ப்ளஸ் பி தேவை, ஏ மைனஸ் பி தேவை. அப்போ a ப்ளஸ் பி போட்டுக்கலாம் சாமி. a வெக்டர் ஈக்குவல் டு நான் புள்ளிகளை மட்டும் போட்டுக்கிட்டா +1 +1 +1 ஒன்று தானே இருக்குது. ஸோ +1 +1 +1 b வெக்டர் ஈக்குவல் டு +1 +2 +3 +1 +2 +3. இது என்ன சொன்னோம், இதை ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாமா, a ப்ளஸ் பி 4 3 2. ஓகே, அதே மாதிரி a மைனஸ் பி போட்டுக்கலாம் சாமி. a வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் தான், அது குறியை மாற்றணுமா, நான் இதிலேருந்தே சொல்லிக்கிறேன் சொல்லும். சாரி, மைனஸ் தான், நான் குறியிலேருந்து இப்படியே சொல்லிக்கிறேன், நான் தனியாக இது பண்ணலை. இங்கே +1 அந்த -1 வந்து சரி பரவாயில்ல போடலாம். +1 +1 +1 1 2 3 மைனஸ் பி. அப்போ என்ன பண்ணும் சாமி, கழிக்கணுமா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இது ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சு பெரியானோட குறி போட்டால் -2 கம்மா போட்டுக்கோங்க. பெரியானது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சு பெரியானுடைய குறி போட்டுக்கோங்க. -1 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், சேம் நம்பராக இருக்கப்போ ஆகிடுச்சு 0. இப்போ நான் a கிராஸ் பி போகலாமா சாமி, a ப்ளஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் பிக்கு போகிறேன். ஸோ a ப்ளஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, நான் கிராஸ்னு வந்தால் என்ன சாமி போடணும், அணிகள் தானே போடணும். ஸோ i வெக்டர் j வெக்டர் சாரி i கேப் j கேப் k கேப். a ப்ளஸ் பி தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். 2 3 4 இது a மைனஸ் பி 0 -1 -2 தட் இஸ் ஈக்குவல் டு i ஆஃப், இது இதுவும் கேன்சல் ஆகிடுமா, மேலே இந்த கீழே போயிருங்க, இது மட்டும்தான், இந்த இது மட்டும் தான் இருக்கும். 3 2 6 -6 ஒரு 4 -4 வரணும், ஏற்கனவே ஒரு -4 இருக்கிறதுனால +4. இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ் ஜே ஆஃப், இந்த காலம் அவுட்டு இந்த ரோ அவுட்டு, இந்த 2 நம்பர் தான் இருக்கும். 2 2 4 -4 0 கூட போயிருக்குன்னா 0 தான் வந்துடும். ஸோ -4 மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் கே இன்ட்டு இது அவுட், இது அவுட். அப்போ மீதி இருக்குது யார் சாமி, 4 2 -2 இது 0. அப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ஈக்குவல் டு, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சு பெரியானுடைய குறி போட்டால் -2, இது -4 தான், இது ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லை. -2 × i -2i ரெட்டப்படம் மைனஸ் ப்ளஸ் 4j ப்ளஸ் ஒத்தப்படம் மைனஸ் -2k கேப்லாம் வந்து நீங்கள் போட்டுங்க சாமி. இப்போ நம்ம மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது -2i ப்ளஸ் 4j -2kக்கு இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா கொண்டு போய் போட போகிறோம். ஓகே, ஸோ மாடுலஸ்ன்னு சொன்னால் சாமி போடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு x² + y² + z², ஐயினுடைய கீழ் -2, ஜேனுடைய கீழ் +4, கேவினுடைய கீழ் -2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² 4 + 4² 16 + 2² 4 16 4 20 20 4 24 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. ஓகே சாமி, இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாம். தேர்ஃபோர் ஆன்சர்
அலகு வெக்டர் ஏற்கனவே நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம் தானே. அப்போ ஆன்சர் எடுத்து டைரெக்டாக போட்டு விட்டுலாமா சாமி? பைன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ பை போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 என்னது ஏ கிராஸ் பி பை, அதாவது இது கிராஸு பை மாடுலஸ் ஆஃப் இது. அப்போ மேலே இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? -2i ப்ளஸ் 4j மைனஸ் 2k. இது கேப் போட்டுக்கலாம். இதை கூட நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுத, இதை ஷார்ட் பண்ணி எப்படி எழுதலாம் பாரு சாமி? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 × 4 எழுதலாமா? நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆனது 6க்கு சொந்தம், 4க்கு சொந்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படியே இருக்கட்டும். 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மதிப்புனது 2 ஸ்கொயர் தான், 4 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 போடலாமா? இதுலேருந்து பொதுவாக -2 நான் வெளியே எடுத்துருவா. -2 வெளியே எடுத்துட்டேன்னா அங்கே மைனஸ் இருந்துச்சு, வெளியே எடுத்துட்டேன். பொதுவாக எடுத்த ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ண சாமி மைனஸே எடுத்துட்டேன், 2ஐயும் தூக்கிட்டேன். ப்ளஸில் 2 மைனஸ் இருக்கும், அதில் ஒரு மைனஸ் தூக்கி ஆகிடுச்சு, மீதி ஒரு மைனஸ் இருக்கும். 2 2 4 -2ஐயும் நான் தூக்கிட்டேன், மீதி ப்ளஸ் இருக்கும். ஓகே, இதை சார்ட் பண்ணி போட்டாச்சு. ஒருவேளை உங்கள் புக் ஆன்சரில் அங்கே மைனஸ் இல்லை ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. இதை உள்ளே எடுத்து போட்டால் குறி மாறிடுமா? அப்போ என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஓரலகு வெக்டர்னு சொல்லும்போது, சாரி அலகு வெக்டர்னு சொல்லும்போது இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு போடணும். ஓகே சாமி, இங்கே மைனஸ் கூட தூக்கிடுறேன். ஓகே, தேங்க்யூ.